எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. ஹானரிங் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை ஆகிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா அப்புறம் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க. நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா க்ரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்லாம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடுது ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னனால தான் சதாசிவம் மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார், சதாசிவம் சுந்தரராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே நான் ஒன்லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்டு ஏன்னா எனக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் சுந்தரராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன். கூலி சௌந்தரராஜன் வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல, ஆனால் எனக்கு ஏற்றணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மெடல் ஏற்றுவோம். ஹார்ட்லே பேட்டரி, அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்லே பேட்டரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடி, இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு. பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப வேர்சடைலாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட் இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம், ஐயோ நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். காஸ் ஒரே ஒரு ஆளா, குரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆளா, நாங்கள் காலையில் மார்னிங் ஷூட்க்கு போவோம், அப்போ தான் அவர் தூங்க போவார், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு, அப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா, இல்லை வேணாம் நான் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு நிசாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரியெல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடைச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு. எனக்கு டே ஒன்லேருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ க்ரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவார். அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் அண்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை மாதிரி ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹார்ட்லே பேட்டரி இந்த ஸ்டேஜ் உருவாக காரணமாக இருந்தது ராஜாண்ணா. அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் இல்லை. அண்டு இதோட ப்ரொடியூசர் சரண்யா மேம், எட்வின் ப்ரோ ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாங்க. ராஜாண்ணாவும் தான். அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க குரு அண்ணா, பாட்னி, யாஷ், சுமி, அனீஷ் அண்ணா, யாழினியால் எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க. என்னோடய வேலையை பாதியாக குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோட எடிட்டர் என்ன சொல்கிறது, நான் வந்து எழுதும் போது கேட்பேன், அப்படியே இந்த மாதிரி கப்பல் வைக்க போகிறேன்டா, இந்த மாதிரி புளி வைக்க போகிறேன்டா அப்படின்னு. அவங்க இதெல்லாம் வேணான்னு சொல்லாமல் சரி நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி எல்லா இடத்துலையும் நான் டவுன் ஆனாலுமே எனக்கு பதில் அங்கே நின்று ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எடிட்டர் கிடையாதவன், எல்லா இடத்துலையும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லலாம். நான் வந்து எனக்கு எடுக்க தெரில அப்படி சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து கேட்டேன்னா, இது இப்படி எடுக்கலாம்ப்பா, இந்த இடத்துல இப்படி பண்ணலாம், பா போய் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து ஒரு 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 தெரியும் ஒரு மியூசிக்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் நான் வந்து ஒரு மியூசிக்கை அவுட் வாங்க போகிறேன் ஒரு டேரக்டரா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அவன்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது, என்ன சொல்கிறது எப்படி அவனுக்கு புரியுமா அப்படின்னு. ஆனால் சொல்லி அதை கேட்டு நான் கேட்டதோட அழகாக, நிசாம் கேட்டதோட அழகாக ஒரு மியூசிக் கொடுத்ததுக்கு வந்து மைக்கேல் ஆகாஷ்க்கு வந்து ஒரு நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், என்னோட சவுந்தரராஜன், நிசாம், மைக்கேல் எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருந்தனால மட்டும்தான் இது உருவாச்சு.